அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகர் எதற்காக அவருடைய பக்தர்களை சோதிக்கிறாரு, எதற்காக கஷ்டத்தை கொடுக்குறாரு, அவரை நம்புகிறோம், அவர் எதற்கு நம்மளை அழ வைக்கிறாரு, இதற்கான விடையைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓரளவு பார்த்திங்கன்னா இது அனுபவ ரீதியாக தான் நான் சொல்கிற பதிவு எல்லாமேவும். ஸோ இது உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது முருகர் சோதிக்கிறாரு அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் அந்த சஷ்டி விரதம் இப்போ வந்தது பார்த்திங்களா, அதிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தது, போன பதிவில் நான் கொடுத்துருந்த பதிவில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தது, நிறைய சோதனைகள் வந்தது, தடங்கள் வந்தது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் உங்களுடைய காரணத்தை சொல்லியிருந்தீங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோதனையில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சோதனைலாம் பார்த்திங்கன்னா எதற்காக வருது அப்படின்னா உங்களை ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்காக தான், உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பதற்காக தான். நீங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு இன்பமும் துன்பமும் நமக்கு மாறி மாறி வரும். நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியாளராக மாறணும், நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமாக சோதனை வரும். எதற்காக அப்படின்னா முருகர் ஞான கடவுள், அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். ஞானம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கும். அதாவது வாழ்க்கையின் அனுபவம் தான் ஞானம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, நமக்கு எது சரி, எது தவறு. ஸோ ஏ டு இஜட் நமக்கு எல்லாமே தெரியணும். எடுத்த உடனே தெரியுமானா யாருக்கும் தெரியாது. ஒரு குழந்தை எப்படி பிறந்து முதல்ல தவந்து அதற்கப்புறம் நடந்து அதற்கப்புறம் ஸ்கூல் போய்ட்டு காலேஜ் போய்ட்டு அதற்கப்புறம் படித்து திருமணமாகி அவங்க குழந்தை பெற்று அவங்க அப்படி இப்படி லைஃப் சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கோ, அதே போல் தான் முருகர் பக்தர்களுக்கும் எடுத்தோடனே நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்குமானா இல்லை. நம்ம அடிபட்டு ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் தான் நம்ம ஜெயிப்போம். நம்மளுடைய பக்தியிலே நம்ம ஜெயிப்போம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு எல்லாமே தெரிய வைப்பார் முருகர். எது நல்லது எது கெட்டது, மற்றவர்கள் பற்றி நம்ம தெரிந்து கொள்வது, நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். இப்போ நமக்கு ஞானம் மட்டும் போதுமான, கட்டாயமாக ஞானம் இருந்தாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றமும் நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடைக்கும், மற்றவர்களிடம் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது கிடைக்கும். ஞானம், அந்த ஞானம் நமக்கு கிடைச்சாலே எல்லா வகையோட செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் முருகர் அதிகமாக அவருடைய பக்தர்களை சோதிக்கிறதுக்கு காரணமே அதுதான். முருகர் பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் அவங்க லைஃப்பில் போக 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 மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மாறுவாங்க. அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போய்கிட்டு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இறைவன் அதிகமாகவே அவங்களுக்கு கொடுப்பாரு. நிறைய பேர் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு திருச்செந்தூரோ பழனியை எடுத்துக்கோங்க, வருடம் போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு லாங் ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப தூரமாக ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா அவங்க பக்திக்காக தான் போகிறாங்க. ஏன்னா முருகர் அந்தளவுக்கு அவங்களுக்கு செய்திருப்பார். ஆரம்பத்தில் அவங்களுக்கும் சோதனைகள் இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும், நினச்சி கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னேறி வந்த பிறகு தொடர்ந்து முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவாங்க. அதனால தான் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் அங்கே இருக்குது. நம்ம போய் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. திருச்செந்தூர் கோவில் இப்போ ரொம்ப கூட்டமாயிடுச்சு. ஏன்னா பக்தர்கள் கூடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆரம்பத்தில் தான் நமக்கு ஏதோ சோதிக்கிறாரு செய்கிறாரு என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் போக போக நம்ம வாழ்க்கையோட வரலாறு முதற்கொண்டு நமக்கு எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்க நம்மளை பற்றி தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு தெரிய வரும். நமக்கு ஏதேனும் ஒரு துரோகம் பண்ணுறாங்க, ஏதேனும் நமக்கு நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு தெரிய வரும். ஸோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். ஆரம்பத்தில் என்னமோ சோதனையை கொடுப்பாரு, ஆனால் முடிவில் சந்தோஷத்தை தான் கொடுப்பாரு. ஒரு பக்தர்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ரொம்ப சங்கடத்துடனும் மற்றும் கவலைகளுடன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க முடிக்கும்போது ஆனந்தமாக தான் முடிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல் கண்ணீரோட தான் சஷ்டி விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமான கவலைகளும் வேதனைகளும் ஒவ்வொரு வேண்டுதலும் அது நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதலுக்காக கண்ணீரோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வேண்டுதல் எப்படியாவது நடக்காதா அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய விரதம் நிறைவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிக மிக மகிழ்ச்சியாக நிறைவு செய்வாங்க, திருப்தியுடன் நிறைவு செய்வாங்க. ஸோ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு வருது அப்படின்ட்டு நம்ம பின் வாங்கிடக்கூடாது. சோதனை சாதனையாக ஆக்குவார் முருகரும். அதனால் நம்ம
பொறுத்திருந்து பார்க்கணும். முருகர் கஷ்டம் யாருக்குமே கொடுப்பதில்லை, யாரையுமே சோதிப்பதில்லை. நீங்கள் கஷ்டப்படணும் அவர் நினைப்பதில்லை. அந்த சோதனை வந்து உங்களுக்கு பரீட்சை மாதிரி. சரிங்களா? நம்ம வந்து படிக்கிறோம். ஸ்கூலில் போயிட்டு படிக்கிறோம் அப்படின்னா, பரீட்சை வச்சா தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு எக்ஸாம்னு ஒன்று வச்சா தான் நமக்கு மார்க்கு தெரியும். அடுத்தடுத்த குரூப்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மார்க் உதவியாக இருக்கும் இல்லையா? அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும். நமக்கு சோதனை இருந்தால் தான் நம்ம அதில் இருந்து எப்படி பெட்டராக வாழ முடியும், அந்த தவறு என்ன தவறு அப்படிங்கிறது நம்ம திருத்திக் கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம நல்லதுக்காக தான் முருகர் செய்வார். ஒரு சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்காதனால வந்து முருகனை கும்பிட்டாலே இப்படி ஆயிடுது அப்படிங்கிறதுனால பின் வாங்கிடுவாங்க. ஒரு சில பக்தர்கள் வந்து நீ என்ன சோதனை கொடுத்தாலும் நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய பக்தியோட அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து முருகர் வந்து சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பரீட்சை தான். சரிங்களா? அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். உண்மையான பக்தியாக இருக்கணும். நம்ம முருகர் மேலே அன்பு வச்சுருக்குறோம் அப்படின்னா உண்மையாக பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் முருகர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்தாலே அவர் அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவார். நீங்கள் வந்து பொறுத்திருந்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலை பாருங்கள், மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வருடம் சஷ்டிக்கும் அடுத்து வருகின்ற சஷ்டிக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் இருக்கும். ஒரு பக்தியிலையும் சேஞ்ச் இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைல்லையும் சேஞ்ச் இருக்கும், பொருளாதார முன்னேற்றத்திலும் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களை அடுத்தடுத்து முருகன் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். அது உங்களால் உணர முடியும். ஸோ ஆரம்பத்தில் வந்து அந்த சோதனைகளை நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக தானே தவிர கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. முருகர் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டார். அவர் ஒவ்வொரு சோதனையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையை கொடுப்பதற்காக தான். நிறைய பேர் வந்து அந்த போன பதிவில் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தது எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் ரொம்ப கவலைப்படுறீங்க. அது வந்து இயற்கை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து எல்லா நாளுமே வருடம் முழுவதும் பூஜை பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு ஒரு டே வரும் இல்லையா? அதில் ஒரு சில பேருக்கு அந்த சஷ்டி அன்று அந்த டேட் வருது. அவ்வளோதான். எல்லாமே டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுக்கணும். அது ஒரு தடங்களாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து இந்த முறை அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க. அடுத்த முறை அந்த மாதிரி சஷ்டிக்கோ இல்லைன்னா மற்ற எதுனா பூஜைக்கோ அந்த பீரியட்ஸ் வரும்போது நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பக்குவமாயிடும். நம்மளுடைய மனசு வந்து பக்குவமாயிடும். சரி, இது ஒரு இயற்கை, அது அப்படி தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்குவமாகும். முதல் முறையாக இருக்கும்போது தான் எல்லாருமே அந்த பதட்ட நிலையும் அந்த ஒரு இதுவும் இருக்குமே தவிர அடுத்தடுத்து பழகிக்கும். மனம் வந்து நல்லா பக்குவம் அடையும். அதுதான் உண்மையும் கூட. முருகன் வந்து நல்லா பக்குவப்படுத்துவார். நம்ம லைஃப் கரெக்டாக போகும், சரியாக போகும். நல்லா எல்லாமே யோசிச்சு முடிவு பண்ணுற அளவுக்கு நமக்கு தெளிவு மனப்பான்மை எல்லாமே முருகர் கொடுப்பார். அவருடைய பக்தர்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் நாட்கள் ஆகும். உடனே நமக்கு நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? எல்லாமே வாழ்க்கையின் பாடங்கள் தான். இப்போ உங்களை இதில் பக்குவப்படுத்திட்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற ஏதேனும் ஒரு பிரச்சனை ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். அந்த பிரச்சனை நீங்கள் சரியான முறையில் கையாள்வீங்க. அதாவது நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும். உங்களுக்கு அந்த பக்குவம் தானாக வரும். அதற்கு நம்ம அடிப்படையான சின்ன சின்ன சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம தான் பக்குவப்படுத்தி சரி பண்ண முயற்சி எடுக்கணும். எது நினச்சி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம எல்லாமே நம்மளால் சரி பண்ண முடியும். முருகர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு ஃபேமிலி லைஃப்லையும் பிரச்சனை வராது. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே பிரச்சனை வந்துடும், அங்கேயும் சமாளிச்சிடுவீங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஒரு பணம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை எப்படி அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ எல்லாம் A to Z உங்களால் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வந்து கடவுள் சோதிக்கிறாரு, நம்மளை மட்டும் தான் கஷ்டப்படுத்துகிறாரு, நமக்கு மட்டும் தான் இப்படிலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா வரணும், வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும், குடும்பத்தை நல்லா வழிநடத்தி செல்லணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவர் கொடுக்குற சோதனையை அக்செப்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து ஒன்றொன்னா நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் சூப்பராக வாழ கற்றுக்கிடணும். இதுதான் முருகன் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பது. அவர் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான். நல்லா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். நம்ம நல்ல ஞானத்துடன் நல்லா வந்து நம்ம முன்னேறி வாரோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவார். உங்களுக்கு சோதிக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதான் அர்த்தம். நல்ல பொறுப்புடன் நீங்கள் வருவீங்க. அதற்காக தான் அந்த சோதனைகள். அதனால் வந்து சோதனையை அக்செப்ட் பண்ணுங்கள். அதை எதிர்த்து போராடி ஜெயிக்க பாருங்கள். முருகன் உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார்.
நல்லா வந்து நல்ல நிலைமைக்கு வருவதற்காக தான் நம்மள முருகர் அப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ புரிந்து கொள்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாறும், கட்டாயமாக மாறும். முருகர் எப்போதுமே நமக்கு துணையாக தான் இருப்பார் அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்வீங்க. இந்த பக்தி கூட அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். எப்படி ஒரு உறவுக்கு வந்து நமக்கு புரிதல் இருந்தால் தான் அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமோ, ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு தாய் மகனா உறவாக இருக்கட்டும், எல்லா உறவுமே ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த உறவில் வந்து 1000 பிரச்சனை வந்தாலும் அது சரியாகும். அதே போல தான் பக்தியும் அதே தான். அதற்கும் ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பக்தி வந்து வெற்றிகரமாக முடியும். இல்லைன்னா நம்ம வந்து கடவுள் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்ட்டு நம்மளே பாதியிலே கைவிட்டுருவோம். வேண்டாம் நம்ம சுவாமி கும்பிட்டுலேயே நமக்கு சோதனை வருது அப்படின்ட்டு நம்ம வந்து புரிதல் இல்லாமல் விட்டுருவோம். அந்த ஒரு சில பூஜைகள் வருது இல்லையா, அதை விட்டுருவோம். ஸோ நம்ம வந்து நல்ல புரிதலுடன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ம கைவிட மாட்டோம். நம்ம கூட முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அன்போட நம்ம ஒரு நம்பிக்கையுடன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம இருப்போம். ஸோ அந்த அன்பு என்றைக்குமே நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். இனிமே நீங்கள் யாரும் நமக்கு சோதனை வருதுன்னு கவலைப்படக்கூடாது. அதற்காக தான் இந்த பதிவை கொடுத்துருக்குறேன். ஏன்னா நேற்றைய பதிவில் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதற்காக தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். முருகர் பக்தர்கள் இனிமேல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடன் இருங்க. வாழ்க்கை அற்புதமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் எதுன்னு தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஏதேனும் தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.